நான் ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு நாம் ஆரம்பிக்கலாம். ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮುಖಾಂತರ ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡೋಣ. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ಪರಿಶುದ್ಧಗಳ ಒಳ್ಳೆಯ ತಂದೆ, ಈ ಒಂದು ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. இந்த நாளினுடைய இந்த பைபிள் ஸ்டடியிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ಈ ದಿನದಲ್ಲಿ ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿಗೆ ಬಂದಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. அவர்கள் எந்தெந்த சூழ்நிலையிலே இருந்து வந்திருக்கிறார்களோ, ಅವರು ಯಾವ ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಿಂದ ಬಂದಿದ್ದಾರೋ அந்தந்த நிலைமைகளிலே கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். ಆ ಒಂದು ಸ್ಥಿತಿಗಳಿಂದ ಕರ್ತನೇ ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು ಎಂದು ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அவர்கள் உடம்பிலே கர்த்தனே அவர்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், ಅವರ ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವುದೇ ವಿಧದ ಸಮಸ್ಯೆಗಳು ಇದ್ದರೂ, எந்த கஷ்டங்கள் இருந்தாலும், ಯಾವುದೇ ಕಷ್ಟಗಳಿದ್ದರೂ அதன் மத்தியிலே நீர் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಗಳು. உங்களுடைய இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய சபையாக கூடி சேர்ந்த ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ಈ ಕಷ್ಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ನಿಮ್ಮ ಸಭೆಯ ಕೂಡಿ ಬರುವ ಬಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಾಗಿ ನಾವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. தேடுகிறவன் கண்டடைவான் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி, ಹುಡುಕುವವರು ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ಹೇಳುವ ಪ್ರಕಾರವಾಗಿ எந்த நோக்கத்தோடு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறும்படி ஆண்டவரே உதவி செய்யும். ಯಾವ ಉದ್ದೇಶದಿಂದ ಅವರು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ, ಆ ಉದ್ದೇಶವು ನೆರವೇರುವಂತೆ ಕರ್ತನಿಯು ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. இப்பொழுதும் நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை படிக்கிற பொழுது, ಈವಾಗಲೂ ನಾವು ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕವನ್ನು ಓದುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ನೀವು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕೆಂದು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக ஆக்கி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಅದನ್ನು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತರಬೇಕು ಎಂದು ನಾವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. கூடி வந்திருக்கிறவர்களையும் ஆன்லைனில் உட்கார்ந்து இருக்கிறவர்களையும் கர்த்தாவே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ಕೂಡಿ ಬಂದಿರುವಂತವರನ್ನು ಮತ್ತು ಆನ್ಲೈನ್ನಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಂತವರನ್ನು ಕೂಡ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂದು ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. செய்தி கொடுக்கிற அடியனையும் அதை மொழிபெயர்க்கிற சகோதரரையும் உம்முடைய வல்லமையினாலே தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ಸಂದೇಶ ಕೊಡುತ್ತೀವಿ ನಮ್ಮ ದಾಸರನ್ನು, ಭಾಷಾಂತರ ಮಾಡಿದ ಸಹೋದರನಿಗೂ ನೀವು ನಿಮ್ಮ ಪ್ರಭಾವದಿಂದ ಅವರನ್ನು ನೀವು ಅವರಿಗೆ ಆಧಾರವಾಗಬೇಕೆಂದು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதை விளங்கும்படியாக புரியும்படியாக ನೀವು உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ಕೇಳುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಅದು ಅರ್ಥವಾಗುವಂತೆ, ಅದು ತಿಳಿಯುವಂತೆ ನೀವು ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕೆಂದು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. எல்லா துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம். ಎಲ್ಲ ಘನ ಮಾನ ಮಹಿಮೆಗಳನ್ನು ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. அருமை ரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ಸುಂದರ ರಕ್ಷಕನು ಕರ್ತನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ತಂದೆಯಾದ ದೇವರಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಆಮೀನ್, ஆமென், ಆಮೀನ್, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் இன்றைய தினத்திலிருந்து எந்த புத்தகத்தை படிக்க போகிறோம்? ನಾವು ಈ ದಿನದಿಂದ ಯಾವ ಪುಸ್ತಕವನ್ನು ನಾವು ಓದಲಿದ್ದೇವೆ? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ಎಷ್ಟು ಜನ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர் இது புத்தகத்தை எடுக்க போறாரு அப்படின்னு? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಬಹಳ ಪಾಸ್ಟರ್ ಒಂದು ಪುಸ್ತಕವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ ಎಂದು? எனக்கு சந்தோஷம் இல்லை, ಪಾಸ್ಟರ್ ಸಂತೋಷ ಇಲ್ಲ. அங்கிள் விக்டர் சித்தர் எடுத்தா நல்லா இருந்திருக்கும். ವಿಕ್ಟರ್ ಸಿತ್ತಾರ್ ಅಯ್ಯನವರು ತೆಗೆದಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತಾ ಇತ್ತು. நான் எடுத்தா அவங்கள போட்டு கடிச்சிக்கிட்டே இருப்பேன் நினைக்கிறேன். ನಾನು ತೆಗೆದರೆ ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಕಚ್ಚುತ್ತಾ ಇರ್ತೇನೆ ಅಂತ ಅಂದ್ಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஆனா நான் கடிச்சா தான் உங்களுக்கு பிடிக்குதுன்னு தெரிஞ்சு ನಾನು ಕಚ್ಚಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಅದು ಹಿಡಿಯುತ್ತೆ ನಾನು ಅಂದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் ಪ್ರಕಟಣೆ ಈ ಒಂದು ಗ್ರಂಥವು, இந்த புத்தகத்திலே மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? ಈ ಒಂದು ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಅಧ್ಯಾಯಗಳಿವೆ? 22. புதிய ஏற்பாட்டிலே இது எத்தனாவது புத்தகம்? ಹಳೆಯ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದು ಎಷ್ಟನೆಯ ಒಂದು ಗ್ರಂಥ ಪುಸ್ತಕವು? 27 ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನೀವೇನು ಹೇಳ್ತೀರಾ? 27ನೇದು. 27. ಬೈಬಲ್ ಎತ್ತನಾದ ಪುಸ್ತಕ? ಬೈಬಲಲ್ಲಿ ಇದು ಎಷ್ಟನೇ ಪುಸ್ತಕ? 66ನೇದು, ಕೊನೆಯ ಪುಸ್ತಕ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆಯುಂಟಾಗಲಿ. ஆதியாகமம் நம்முடைய வேத புத்தகத்தினுடைய முதல் புத்தகம். ಆದಿಕಾಂಡವು ನಮ್ಮ ವೇದ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಮೊದಲನೆಯ ಪುಸ್ತಕವು. வெளிப்படுத்தின விசேஷம் பரிசுத்த வேதத்தினுடைய கடைசி புத்தகம். ಪ್ರಕಟಣೆಯು ಪರಿಶುದ್ಧ ಗ್ರಂಥದ ಕೊನೆಯ ಪುಸ್ತಕವು. எப்படி இதை நீங்க கடைசி புஸ்தகம்னு சொல்லுவீங்க? ಹೇಗೆ ಇದನ್ನು ನೀವು ಕೊನೆಯ ಪುಸ್ತಕ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಾ? அப்படி ஒரு கேள்வி கேட்டாக்கா, என்ன பாஸ்டர் இதெல்லாம் ஒரு கேள்வியா? ಈ ವಿಧವಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರೆ ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ನೀವು ಇದೊಂದು ಪ್ರಶ್ನೆನೇ அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ಈ ವಿಧ ಹೇಳ್ತೀರಲ್ಲವೇ? முதல் புஸ்தகம் கடைசி புஸ்தகம் இது எப்படி கேட்பீங்க? ಮೊದಲಲ್ಲಿರುವುದು ಮೊದಲನೇ ಪುಸ್ತಕ, ಕೊನೆಯಲ್ಲಿರುವುದು ಕೊನೆಯ ಪುಸ್ತಕ. ಇದನ್ನು ಹೇಗೆ ನೀವು ಪ್ರಶ್ನೆ ಎಂದು ಕೇಳುತ್ತೀರಾ? அது எப்படி கடைசி புஸ்தகம்? அதுக்கு என்ன அடையாளம் இருக்கா? ಅದು ಕೊನೆಯ ಪುಸ್ತಕ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಗುರುತುಂಟಾ? அப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க? ಆ ವಿಧ ಕೇಳಿದ್ರೆ ನೀವೇನು ಹೇಳುತ್ತೀರಾ? ಸಂಬಂಧ எப்படி சம்பந்தம் சொல்லுங்க. கை தருங்க எல்லாரும்.
பிரதர் அப்ரஹாம் ஐத்தப்பா வாயில குளோரியா ஒரு ஸ்வீட் வேணும், 5 ஸ்டார் வேணும் கொடுங்க. ரொம்ப சந்தோஷமான ಆದಿಯಾಗಮத்திலே நம்ம பார்த்த காட்சியை ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ನೋಡಿದಂತ ದೃಶ್ಯವನ್ನು கடைசி புஸ்தகத்திலும் நாம வந்து பார்க்கும்போது ஆரம்பித்த இடத்திற்கே திரும்பவும் வருகிறோம். ಕೊನೆಯ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಪ್ರಾರಂಭಕ್ಕೆ ತಿರುಗಿ ನಾವು ಬರುತ್ತೇವೆ. அல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? ಆದಿಕಾಂಡ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಏನು ನೋಡುತ್ತೇವೆ? அதே ஒரு காட்சியை மீண்டுமாக கடைசி புஸ்தகத்திலேயும் நாம் பார்க்க போகிறோம். ಅದೇ ಒಂದು ದೃಶ್ಯವನ್ನು ಮತ್ತೆ ನಾವು ಕೊನೆಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஆதியாகமம் என்று சொன்னால் ஆரம்பம், ಆದಿಕಾಂಡ ಒಂದು ಅರ್ಥದ ಪ್ರಾರಂಭವು, வெளிப்படுத்தல் என்று சொன்னால் அது கடைசி புஸ்தகம், ಪ್ರಕಟಣೆಯಿಂದ ಅದು ಕೊನೆಯ ಪುಸ್ತಕವು. எதை வைத்து கடைசின்னு சொல்லுகிறோம்? ಯಾವುದನ್ನು ಇಟ್ಟು ಅದನ್ನು ಕೊನೆಯದೆಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. ஆரம்பத்தில் ஆரம்பித்த அந்த புள்ளியிலே மீண்டுமாக வந்து அது சேரும் பொழுது ಅದು ಮುಳುಮೈ ಅடைகிறது. ಆದಿ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಆದಂತಹ ಒಂದು ಚುಕ್ಕೆಯಿಂದ ಅದು ಪ್ರಾರಂಭವಾಗಿ ತಿರುಗಲಿ ಸೇರುವಾಗ ಅದು ಪ್ರಾರಂಭದಿಂದಾಗುತ್ತದೆ, ಮುಳುಮೈ ಅடைகிறது, ಕಂಪ್ಲೀಟ್ನೆಸ್ ಹೊಂದುತ್ತದೆ. ಅದು முதலும் கடைசியும் ஒன்னா சேர்ந்தா அதுதான் ಕಂಪ್ಲೀಟ್ನೆಸ್. ಮೊದಲನೇದು ಕೊನೆಯದು ಸೇರಿದ್ರೆ ಅದು ಪರಿಪೂರ್ಣವು. ஹல்லேலூயா ஹல்லேலೂಯಾ. ஆரம்பத்தை இடத்திற்கு திரும்பமாக கொண்டு வந்து சேர்க்கிறார் தேவன். ಆರಂಭಕ್ಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತಂದು ಸೇರಿಸುತ್ತಾನೆ. ಆರಂಭத்திலே ಮಹಿಮೆ, ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಮಹಿಮೆಯು, எல்லாமே பரிசுத்தம், ಎಲ್ಲವೂ ಪರಿಶುದ್ಧವು. முதல் அதிகாரத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಯಾವ್ದಾದ್ರು ನಿಮಗೆ ಸಮಸ್ಯೆ ಇದೆಯಾ? ஆதியாகமத்துல ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ಯಾರಿಗಾದ್ರೂ ಅದರಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಇದೆಯೇ? பைபிள் படிச்சா தானே பாஸ்டர் தெரியும். எங்களுக்கு என்ன பாஸ்டர் தெரியும்? ಬೈಬಲ್ ಓದೋದ್ರೇ ಪಾಸ್ಟರ್ ನಮಗೆ ತಿಳಿಯುವುದು. ನಾ ಏನು ಮಾಡೋದು ಪಾಸ್ಟರ್, ಬೈಬಲ್ ಓದುವುದಿಲ್ಲ. ஆதியாகமத்துல படிச்சு பாத்தீங்கன்னா ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ನಾವು ಓದಿ ನೋಡಿದರೆ முதல் அதிகாரத்துல ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஒரு வார்த்தை திரும்ப 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 வருகிறது. எந்த வார்த்தை அது? ಪದವು ಮತ್ತೆ 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 ಬರುತ್ತದೆ. ಅದು ಯಾವ ಪದವದು? நிறைய வார்த்தைங்க திரும்ப திரும்ப வரும். ಅನೇಕ ಪದಗಳು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಬರುತ್ತದೆ. கர்த்தர் சொன்னது வரும், ಕರ್ತನು ಯೆಹೋವನು ಹೇಳಿದ್ದು ಬರುತ್ತದೆ. ಹೀಗನ್ನುತ್ತಾನೆ, ಹೀಗೆ ಹೇಳಿದನು, ಹೀಗೆ ಹೇಳಿದನು, ಹೀಗೆ ಹೇಳಿದನು அப்படின்னு ஒன்னொன்னுக்கும் நம்ம படிப்போம். ಈ ಪದ ಒಂದೊಂದಕ್ಕೂ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. என்ன சொன்னார்னு படிச்சோம்னா, ಏನು ಹೇಳಿದೆನು ನಾವು ಓದಿದರೆ நல்லது 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 என்று சொன்னார். ಒಳ್ಳೆಯದು 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 ಎಂದು ಹೇಳಿದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வெளிச்சம் நல்லது, ಬೆಳಕು ಒಳ್ಳೆಯದು. வெளிச்சத்திலிருந்து இருட்டை பிரிச்சது நல்லது, ಬೆಳಕಿನಿಂದ ಕತ್ತಲನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದು ಒಳ್ಳೆಯದು, உலகத்தை உண்டு பண்ணியது நல்லது, ಲೋಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದು ಒಳ್ಳೆಯದು, தண்ணீரை விட்டு தண்ணீரை பிரித்தது நல்லது, ನೀರಿಂದ ನೀರನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದು ಒಳ್ಳೆಯದು, பூமியிலிருந்து சமுத்திரத்தையும் உலர்ந்த நிலத்தையும் பிரித்தது நல்லது, ಭೂಮಿಯಿಂದ ನೀರಿನಿಂದ ಸಮುದ್ರದಿಂದ ವನನೆಲವನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದು ಒಳ್ಳೆಯದು, உலர்ந்த நிலத்திலே காய்கறிகளை மரங்களை விதைகளை கனிகளை உண்டாக்கியது நல்லது, ಒಳ ನೆಲದಲ್ಲಿ ಹಣ್ಣು ಹಂಪಲುಗಳನ್ನು ಗಿಡ ಬಳ್ಳಿಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದು ಒಳ್ಳೆಯದು, வெட்ட வெளியாக இருந்த ஆகாயத்திலே நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கியது நல்லது, ಬರಿದಾಗಿರುವಂತಹ ಆಕಾಶದಲ್ಲಿ ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದು ಒಳ್ಳೆಯದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தண்ணீரிலே இருக்கக்கூடிய ஜீவராசிகளை தேவன் உண்டாக்கியது நல்லது, ನೀರಿನಲ್ಲಿ ಜೀವರಾಶಿಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದು ದೇವರು ಒಳ್ಳೆಯದು, மீன்களையும் திமிங்கலங்களையும் அதே நேரத்தில் பறவைகளையும் தேவன் ஒரே நாளில் உண்டாக்கினார், அது நல்லது, ಮೀನುಗಳನ್ನು ತಿಮಿಂಗಲನ್ನು ಅದೇ ದಿನದಲ್ಲಿ ಪಕ್ಷಿಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು, ಅದು ಒಳ್ಳೆಯದು. 6வது நாளிலே 6ನೇ ದಿನದಲ್ಲಿ தரையிலே ನೆಲದಲ್ಲಿ காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் தரையிலே ஊறுகிற பிராணிகளையும் ஆண்டவர் உண்டாக்கி மனிதனையும் அவர்களை ஆளும்படி வைத்தார், அது எல்லாமே நல்லது. ಕಾಡು ಪ್ರಾಣಿಗಳನ್ನು ಊರು ಪ್ರಾಣಿಗಳನ್ನು ಹರಿದಾಡುವ ಕ್ರಿಮಿಕೀಟಗಳನ್ನು ಅದನ್ನು ಆಳುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯರನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು, ಅದು ಒಳ್ಳೆಯದು. மனிதனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கியது நல்லது, ಮನುಷ್ಯನನ್ನು ಗಂಡಾಗಿ ಸ್ತ್ರೀಯಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದು ಒಳ್ಳೆಯದು. இது எல்லாமே முதல் அதிகாரத்தில் 31 ವಚನಗಳಲ್ಲಿ ವಾಸಿக்கிறோம். ಇದೆಲ್ಲವನ್ನು ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 31 ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. எல்லாமே நல்லதாகத்தான் பார்க்கிறோம், ಎಲ್ಲವನ್ನು ಒಳ್ಳೆಯದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. முதல் அதிகாரத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு கேட்டேன்ல, ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಸಮಸ್ಯೆ ಇದೆ ಎಂದು ಕೇಳಿದನಲ್ಲವೇ? நான் கேட்கலையா? ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ ಅಂತೀಯಾ, ಪ್ರಶ್ನೆ ಇದೆ ಅಂತೀಯಾ? பிரச்சனை நான் கேள்வியில்வா? ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ, ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಉತ್ತರ ಉಂಟಾ? ಉತ್ತರವಿದೆಯಾ? நான் கேட்டேனா, கேள்வி கேட்டனா இல்லையா? சரி, அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கேட்க. ಅದಕ್ಕೇನು ಉತ್ತರ ಕೊಡ್ತೀರಾ? ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ, ಪ್ರಶ್ನೆಗೆ
பாவம் இருந்துச்சா? ಪಾಪ ಇದ್ದಿತೆ ಇತ್ತ? ಯಾರು ಹೇಳಿದ್ರು? ಒಬ್ರು ಇತ್ತ. முதல் அதிகாரத்துல பாவம் இருந்துச்சாமா? ಇಲ್ಲ. இவளுக்கு முட்டை கொடுக்காதம்மா, நிறைய சாப்பிட்றான் முட்டை சாப்பிட்டு தப்பா சொல்றான். கோழி முட்டை. தேவன் உண்டாக்கினதுல, ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ್ದರಲ್ಲಿ எல்லாமே நல்லது 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 நல்லதுன்னு சொன்னா, இப்பதான் சொன்னேன் அது புரிஞ்சுக்காம தப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ದೇವರೇ ಉಂಟು ಮಾಡಿದರೆ ಎಲ್ಲವೂ ಒಳ್ಳೆಯದು 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 ಎಂದು ಈಗ ಹೇಳಿದೆ, ಅದನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. தேவன் ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்துச்சா? ದೇವರು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದಾಗ ಚೆನ್ನಾಗಿದ್ದಿತೆ? பிரச்சனை இருந்துச்சா? ಸಮಸ್ಯೆ ಇದ್ದಿತೆ? அசுத்தம் இருந்துச்சா? ಅಸುತ್ತವಿದ್ದಿತೆ? சாபம் இருந்துச்சா? ಶಾಪವಿದ್ದಿತೆ? இல்ல. ಇಲ್ಲ. முதல் அதிகாரத்துல இல்ல. ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇಲ್ಲ. அதே நிலைமைக்கு கர்த்தர் கடைசி புஸ்தகத்துல கொண்டு வர போகின்றார். ಅದೇ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಯೆಹೋವನು ಕೊನೆಯ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. நடுவுல ಮಧ್ಯದಲ್ಲಿ கீழ்ப்படியாமை வந்துருச்சு, ಅವಿಧೇಯತ್ವವು ಬಂದಿತ್ತು, அதனால பாவம் நடந்தது, ಅದರಿಂದ ಪಾಪವು ನಡೆಯಿತು, பாவத்தினாலே சாபம் வந்தது, ಪಾಪದಿಂದ ಶಾಪವು ಬಂದಿತ್ತು, அதனால மரணம் வந்தது, ಅದರ ಮೂಲಕ ಮರಣವೂ ಬಂದಿತ್ತು, மரணத்தினாலே கவலைகளும் பயங்களும் வந்தது, ಮರಣದಿಂದ ಚಿಂತೆಗಳು ಭಯಗಳು ಬಂದವು, குழப்பங்கள் வந்தது, ಗೊಂದಲಗಳು ಬಂದವು, எல்லாமே ಕೆಟ್ಟು போச்சு, ಎಲ್ಲವೂ ಕೆಟ್ಟು ಹೋಯಿತು. தேவனுக்கு கோபம் வந்தது, ದೇವರಿಗೆ ಕೋಪವೂ ಬಂದಿತ್ತು, ஜலப்பிரளயம் வந்தது, ಪ್ರಳಯವೂ ಬಂದಿತ್ತು, மீண்டுமாக புதிய சந்ததி வந்தது, ಮತ್ತೆ ಹೊಸ ಸಂತಾನವು ಬಂದಿತ್ತು, அதிலே இருந்து மறுபடியும் வம்சங்கள் உண்டானது, ಅದರ ಮೂಲಕ ಮತ್ತೆ ಕುಲಗಳು ವಂಶಗಳು ಉಂಟಾದವು. ஆனாலும் பாவம் செய்கிற குணம் மாறவில்லை, ಆದರೂ ಪಾಪ ಮಾಡುವಂತ ಒಂದು ಗುಣಗಳು ಬದಲಾಗಲಿಲ್ಲ. அவர்களுக்கு மத்தியிலே தேவன் ஒரு மனிதனை எழுப்புகிறார், ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ, அவன் மூலமாக ஒரு உடன்படிக்கை கர்த்தர் செய்கிறார், ಅದರ ಮೂಲಕ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಯೆಹೋವನು ಮಾಡಿದನು. அந்த உடன்படிக்கைக்குள்ளாக ஒரு சந்ததியை அவர் விருத்தி பண்ணுகின்றார், ಆ ಒಡಂಬಡಿಕೆಯ ಒಂದು ಸಂತತಿಯನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸುತ್ತಾನೆ, அந்த சந்ததி அடிமைத்தனத்துக்குள்ளே போகும்படி அனுமதிக்கிறார், ಆ ಸಂತತಿಯು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಅನುಮತಿಸುತ್ತಾನೆ. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்களை விடுதலை செய்து கொண்டு வருகிறார், ನಿರ್ದಿಷ್ಟ ಕಾಲಕ್ಕೆ ಅವರನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ, அவர்களுக்கு தன்னுடைய ரட்சிப்பின் வல்லமையை வெளிப்படுத்துகிறார், ತನ್ನ ರಕ್ಷಣೆಯ ಶಕ್ತಿಯನ್ನು ಪ್ರಭಾವವನ್ನು ಆತನು ತೋರಿಸುತ್ತಾನೆ, அவருடைய ஞானத்தையும் வல்லமையும் ஜனங்கள் பார்க்கும்படி செய்கிறார், ಅವರ ಜ್ಞಾನವನ್ನು ಅವರ ಶಕ್ತಿಯನ್ನು ಜನರು ನೋಡುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ, அவர்களுக்கு சொந்த ஒரு இடத்தை கொடுக்கின்றார், ಒಂದು ಸ್ವಂತ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஆனாலும் அவர்கள் தேவனை விட்டு விலகி விலகி போய் பாவத்தில் மீண்டுமாக சிக்கிக் கொள்கிறார்கள். ಆದರೂ ಅವರು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಅವರು ಪಾಪದಲ್ಲಿ ಅವರು ಸಿಕ್ಕಿಕೊಂಡರು. அப்பொழுது தேவன் அவர்களை கைவிடவில்லை, ಆಗ ಅವರು ದೇವರನ್ನು ಕೈ ಬಿಡಲಿಲ್ಲ. ஒவ்வொரு தடவையும் ஒரு ரட்சகனை அனுப்புகின்றார், ಒಂದು ದಿವಸ ಒಬ್ಬ ರಕ್ಷಣನ್ನು ಕಳುಹಿಸುತ್ತಾನೆ, ஊழியக்காரர்களை அனுப்புகிறார், ದಾಸರನ್ನು ಕಳುಹಿಸುತ್ತಾನೆ, அவர்களை தலைவர்களாக அனுப்புகிறார், ಅವರನ್ನು ನಾಯಕರನ್ನಾಗಿ ಕಳುಹಿಸುತ್ತಾನೆ, அவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள், ಯುದ್ಧಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ, தேசத்தை நியாயம் விசாரிக்கிறார்கள், ದೇಶದಲ್ಲಿ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ, மீண்டும் அவர்கள் தவறு செய்கிறார்கள், ಮತ್ತೆ ಅವರು ತಪ್ಪನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. தேவன் அவர்களை கைவிடவில்லை, ದೇವರು ಅವರನ್ನು ಕೈ ಬಿಡಲೇ ಇಲ್ಲ. மீண்டும் அவர்களுக்கு தீர்க்கதரிசி அனுப்புகிறார், ಮತ್ತೆ ಅವರ ಮೂಲಕ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವಾದಿಗಳನ್ನು ಕಳುಹಿಸುತ್ತಾನೆ, அவர்களுக்கு வழி நடத்துகிறார், ಅವರನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ, அவர்களுக்கு யாஜகர்களை ஆசிரியர்களை ஏற்படுத்துகிறார், ಯಾಜಕರುಗಳನ್ನು ಅವರಿಗೆ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ, அரசர்களை ஏற்படுத்துகிறார், ಅರಸರನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ, அரச வம்சத்திலே ಅರಸರ ರಾಜವಂಶದಲ್ಲಿ தன் சொந்த குமாரனை அனுப்புகிறார், ಸ್ವಂತ ಕುಮಾರನನ್ನು ಆತನು ಕಳುಹಿಸುತ್ತಾನೆ. அந்த சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ಕುಮಾರನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ மனித சமுதாயத்திற்கே ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ಮನುಷ್ಯ ಸಮುದಾಯಕ್ಕೆ ಒಂದು ದೊಡ್ಡ ರಕ್ಷಣೆಯನ್ನು ದೇವರು ಏರ್ಪಡಿಸಿದನು, பெரிய விடுதலையை கொடுக்கின்றார், ದೊಡ್ಡ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಟ್ಟನು, அவருடைய பாவங்களில் இருந்து அவர்களை விடுவிக்கின்றார், ಅವರ ಪಾಪಗಳಿಂದ ಆತನು ಅವರನ್ನು ಬಿಡಿಸಿದನು, அவர்கள் மேல இருக்கக்கூடிய அசுத்தத்திலிருந்து சாபத்திலிருந்து அவர்களை சுத்தப்படுத்துகிறார், ಅವರ ಮೇಲಿರುವಂತಹ ಅಶುದ್ಧದಿಂದಲೂ ಶಾಪದಿಂದ ಅವರನ್ನು ಶುದ್ಧಿಗೊಳಿಸುತ್ತಾನೆ, அவர்களுக்கு மீண்டுமாக தேவனை சந்திக்கக்கூடிய அந்த தோட்டத்திற்கு திரும்பி வரக்கூடிய வழியை அவர்களுக்கு காட்டுகின்றார், ಮತ್ತೆ ಅವರು ದೇವರನ್ನು ಸಂತಿಸುವಂತಹ ತೋಟಕ್ಕೆ ಬರುವಂತಹ ಮಾರ್ಗವನ್ನು ಮತ್ತೆ ಅವರಿಗೆ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. பிதா இருக்கிற இடத்திற்கு போவதற்கு வழி தெரியல, ತಂದೆ ಇರುವಂತಹ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಮಾರ್ಗ ಕಾಣಲಿಲ್ಲ, ஏனென்றால் பரிசுத்தம் இல்ல, ಏಕೆಂದ್ರೆ ಅವರಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಿಲ್ಲ, ஏனென்றால் வெளிச்சம் இல்ல, ಏಕೆಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಬೆಳಕು ಇಲ್ಲ, ஏனென்றால் ஜீவன் இல்ல, ಏಕೆಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಜೀವವಿಲ್ಲ, ஏனென்றால் அவர்களுக்கு வசனம் தெரியல, ಏಕೆಂದ್ರೆ ಅವರಿಗೆ ವಾಕ್ಯವೂ ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲ. இயேசு அவர்களுக்கு வழிகாட்டினார், ಯೇಸು ಅವರಿಗೆ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸಿದನು, நானே உங்களுக்கு வழி, ನಾನೇ ನಿಮಗೆ ಮಾರ್ಗವು, நானே உங்களுக்கு சத்தியம், ನಾನೇ ನಿಮಗೆ ಸತ್ಯವು, நீங்கள் வாழுகிற பலன் ஜீவன் என்னிடத்தில் இருக்கிறது, ನೀವು ಬಾಳುವಂತ ಬಲವು ಜೀವವು ನನ್ನಲ್ಲಿರುವುದು, அவர் மூலமாக ಅವರ ಮೂಲಕವಾಗಿ
நம்புகிற அத்தனை பேருமே திரும்பவுமாக தேவனிடத்தில் வந்து சேரும்படி செய்தார். ನಂಬುವಂತ ಅಷ್ಟು ಜನರು ಮತ್ತೆ ದೇವರ ಬಳಿಗೆ ಬಂದು ಸೇರುವಂತ ಮಾಡಿದನು. இதற்கு நடுவிலே ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ அநேக யுத்தங்கள் நடக்கிறது. ಅನೇಕ ಯುದ್ಧಗಳು ಸಂಭವಿಸಿದವು. மாம்சத்திற்கும் ஆவிக்கும் விரோதமாக யுத்தங்கள் நடக்கிறது. ಮಾಂಸಕ್ಕೂ ಹಾವಿಗೂ ಆತ್ಮಕ್ಕೂ ವಿರುದ್ಧ ನಡೆಯಿತು. சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் நடுவில் நிறைய இச்சைகளுக்கு ஏற்பட்ட யுத்தங்கள் நடக்கிறது. ಶರೀರಕ್ಕೂ ಮನದ ಆತ್ಮಕ್ಕೂ ಅನೇಕ ಯುದ್ಧಗಳು ಪ್ರಾರಂಭವಾದವು. அதிலே ಅದರಲ್ಲಿ ஆவியானவரை பிடித்துக் கொண்டு வருகிறவர்கள் ಆತ್ಮನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಬರುವವರು மாம்சத்தினுடைய அசுத்தங்களுக்கு தப்பிக்கொள்கிறார்கள். ಮಾಂಸದ ಅಸುತ್ತಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವರು. அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ತಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವರು. தங்கள் விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವರು. போராட்டம் இருக்கும், ಹೋರಾಟವಿರುವುದು. ஆனாலும் அதில் அவர்கள் ஜெயித்து நிற்பார்கள். ಆದರೂ ಅವರು ಜಯಿಸದಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. மரணமே வந்தாலும் ಮರಣವೇ ಸಂಭವಿಸಿದರು உயிர் தெழுந்து நிற்பார்கள். ಜೀವದಿಂದ ಏಳುತ್ತಾರೆ. அவர்கள் கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து இணைந்து ஆளுகை செய்வார்கள். ಕ್ರಿಸ್ತನೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ಅವರು ಆಳ್ವಿಕೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அவர்கள் மேல இருக்கக்கூடிய சாபங்கள் எல்லாம் நீங்கி போகும். ಅವರ ಮೇಲಿರುವಂತ ಶಾಪಗಳೆಲ್ಲವೂ ನೀಗಿ ಹೋಗುವವು. எல்லா கட்டுகளும் உடைந்து போகும். ಕಟ್ಟೆಗಳು ಒಡೆದು ಹೋಗುವವು. அவர்களுக்கு பரிபூர்ணமான விடுதலை கிடைக்கும். ಸಂಪೂರ್ಣವಾದ ಬಿಡುಗಡೆ ದೊರಕುವುದು. கர்த்தரோடு அவர்கள் சேருவார்கள். ಕರ್ತನೊಟ್ಟಿಗೆ ಅವರು ಸೇರುವರು. பிதாவிடத்திலே வந்து சேருவார்கள். ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಸೇರುವರು. இயேசு கிறிஸ்து மூலமாக அவர்கள் வெற்றி சூடுவார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ಜಯವನ್ನು ಅವರು ಹೊಂದುವರು. கிறிஸ்துவுடனே சேர்ந்து அவர்கள் ஆளுகை செய்வார்கள். ಕ್ರಿಸ್ತನೊಟ್ಟಿಗೆ ಸೇರು ಅವರು ಆಳ್ವಿಕೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. அவர்கள் நரகத்திலே போய் சேர மாட்டார்கள். ನರಕದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರು ಸೇರುವುದಿಲ್ಲ. அவர்கள் பிசாசோடு சேர்ந்து நரகத்திலே அழிந்து போக மாட்டார்கள். ಸೈತಾನೊಟ್ಟಿಗೆ ಸೇರುವರು ನರಕದಲ್ಲಿ ಅವರು ನಾಶವಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. கிறிஸ்துவுடனே சேர்ந்து முடிசூட்டப்பட்டு கிரீடத்தோடு கூட அவர்கள் கிறிஸ்துவை கூட சேர்ந்து கொள்வார்கள். ಕ್ರಿಸ್ತನೊಟ್ಟಿಗೆ ಅವರು ಸೇರಿ ಕಿರೀಟಧಾರಿಗಳಾಗಿ ಅವರು ಕ್ರಿಸ್ತನೊಟ್ಟಿಗೆ ಅವರು ಸೇರಿಕೊಳ್ಳುವರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕಾಗಿಯೇ இயேசு கிறிஸ்து திரும்பமாக வரப்போகின்றார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮತ್ತೆ ಆತನು ಬರಲಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರಲಿದ್ದಾನೆ. தண்ணி கொண்டு வரலையா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல ಆದಿಕಾಂಡ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ என்ன பார்த்தோம்? ನಾವು ಏನು ನೋಡಿದೆವು? வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ. அங்கே தேவன் என்ன செய்கின்றார்? ಅಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? ஏதேன் என்கிற ஒரு அருமையான தோட்டத்தை உண்டாக்கி, ಏದೇನು ಅಂತ ಒಂದು ಸುಂದರವಾದ ಒಂದು ತೋಟವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ, ವನವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ, அங்கே மனிதனும் தேவனும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை அவனுக்கு அமைத்து தருகிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಮತ್ತು ಮನುಷ್ಯರು ಇಬ್ಬರು ಒಂದಾಗಿರುವಂತ ಒಂದು ಜೀವನವರೆಗೆ ದಯ ಪಾಲಿಸುತ್ತಾನೆ. வசனம் 7, 8, 9, 7, 8 வாசிங்க. 7, 8 ನಾವು ಓದೋಣ. 2ಆம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 7, 8 ವಾಕ್ಯಗಳು. ದೇವರಾತ್ಮನು ಸಭೆಗಳಿಗೆ ಹೇಳುವುದನ್ನು ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲಿ. இல்லம்மா, ஆதிகாண்ட ಆದಿಕಾಂಡ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 7 ಮತ್ತು 8 ವಾಕ್ಯಗಳು. அப்ப சொன்னதிலே பிடிச்சிருக்கு அம்மா. ಹೀಗಿರಲು ಯೆಹೋವ ದೇವರು ನೆಲದ ಮಣ್ಣಿನಿಂದ ಮನುಷ್ಯನನ್ನು ರೂಪಿಸಿ ಅವನ ಮೂಗಿನಲ್ಲಿ ಜೀವಶ್ವಾಸವನ್ನು ಊದಿದನು. ಆಗ ಮನುಷ್ಯನು ಬದುಕುವ ಪ್ರಾಣಿಯಾದನು. ಇದಲ್ಲದೆ ಯೆಹೋವ ದೇವರು ಮೂಡಣ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿರುವ ಏದೆನ್ ಸೀಮೆಯಲ್ಲಿ ಒಂದು ಉದ್ಯಾನವನ್ನು ಮಾಡಿ ತಾನು ರೂಪಿಸಿದ ಮನುಷ್ಯನನ್ನು ಅದರಲ್ಲಿ ಇರಿಸಿದನು. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸೀಮೆ ಅಂತಿದೆ. ಏದೆನ್ ಸೀಮೆ. ಮೈ ಗುಡ್ನೆಸ್. దేవుడైన యెహోవా, ಬೇರೆ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಅಲ್ಲಿ ಏನಿದೆ? దేవుడైన యెహోవా నేల మట్టితో నరుని నిర్మించి మట్టి మన్ను నరుని నిర్మించి వాని నాసిక రంధ్రములతో జీవవాయువును ఊదగా నరుడు జీవాత్మ ఆయెను. జీవాత్మ. దేవుడైన యెహోవా తూర్పున ఏదేనులో ఒక తోట వేసి తాను నిర్మించిన తోట వేసి ఏదేను ಎಲ್ಲಿದ್ದು? ತೂರ್ಪು ದಿಕ್ಕು, ಉತ್ತರ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಪೂರ್ವ
ఈస్ట్ సైడ్. ఏదేనులొక తోట వేసి తాను నిర్మించిన నరుని దానిలో ఉంచెను. The Lord God formed the man from the dust of the ground, and breathed into his nostrils the breath of life. And the man became a living being. being. Now the Lord God had planted a garden in the east. Kannada, yes, complete. In Eden. And there he put the man. And there in garden of Eden, God put man that he had formed. In Eden, where he has formed man. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸೀಮೆ என்ன ಪದಾರ್ಥ? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸೀಮೆ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ಒಂದು ಊರಿಗೆ ಹೆಸರು ಹೇಳಬಹುದು, ಒಂದು ಪ್ರಾಂತ್ಯಕ್ಕೆ ಹೇಳಬಹುದು. ಇದು ಒಂದು ಆಕ್ಚುಲಿ ಒಂದು தோட்டங்கிறது கரெக்டான வார்த்தை. ಈ ತೋಟ ಎನ್ನುವುದು ಸರಿಯಾದ ಒಂದು ಪದ. ಏನನ್ನ ಹಂಗ ஒரு ಸೀಮೆ ಪಟ್ಟಣನ என்ன வெறும் ಕಟ್ಟಡமா? ಅಲ್ಲ, ಸೀಮೆ ಒಂದು ಉದ್ಯಾನವನ. ಅದು ಉದ್ಯಾನವನ ತೋಟ ಕೂಡ ಅನ್ಕೊಟ್ಟಿರ್ತೀವಿ. ಎದುಲ ಏದೆನ್ ಸೀಮೆಯಲ್ಲಿ ಒಂದು ಉದ್ಯಾನವನವನ್ನು ಮಾಡಿ ತಾನು ರೂಪಿಸಿದ ಮನುಷ್ಯನನ್ನು ಅದರಲ್ಲಿ ಇರಿಸಿದನು. ಸರಿ, ಉದ್ಯಾನವನ ಎಲ್ಲಿತ್ತು? ಏದೆನ್ ಸೀಮೆಯಲ್ಲಿ. ಸೀಮೆ ಅಂದ್ರೆ ಏನು? ಅದೊಂದು ಪ್ರಾಂತ್ಯ, ಪಟ್ಟಣ ಅಲ್ಲ. ಓಕೆ, ಪ್ರಾಂತ್ಯ, ಕರೆಕ್ಟ್. ರೀಜನ್. கிழக்கு, ಪೂರ್ವ, பூமியினுடைய கிழக்கு பக்கம், ಭೂಮಿಯ ಪೂರ್ವ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ. இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எங்கிருந்து எப்படி நம்ம கணக்கு போடுறது தெரியுமா? ಪೂರ್ವ ಪಶ್ಚಿಮ ಉತ್ತರ ದಕ್ಷಿಣ ಹೇಗೆ ನಾವು ಲೆಕ್ಕ ಹಾಕುತ್ತೇವೆ ಗೊತ್ತುಂಟಾ? ஒரு ಸೆಂಟರ್ ಪಾಯಿಂಟ್ இருந்தாதான், ಒಂದು ಮಧ್ಯ ಒಂದು ಭಾಗವಿದ್ದರೇನೆ, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೇಂದ್ರ ಬಿಂದು ಬಿಂದುವಿದ್ದರೇನೆ ಅದಕ್ಕೆ ಮೇಲಿರುವುದು ಉತ್ತರ, ಕೆಳಗೆ ಇರುವುದು ದಕ್ಷಿಣ, ಎಡಗಡೆ ಇರುವುದು ಇಲ್ಲ ಅದು ಪಶ್ಚಿಮ, ಬಲಗಡೆ ಇರುವುದು ಅದು ಉತ್ತರ, ಪೂರ್ವ ಉತ್ತರ ಮೇಲೆ, ದಕ್ಷಿಣ ಕೆಳಗೆ, ಪಶ್ಚಿಮ ಉತ್ತರ, ಪಶ್ಚಿಮ ಪೂರ್ವ. ಸೂರ್ಯ ಉದಯಿಸುವುದು ಪೂರ್ವ. மேல கீழ இடது வலது, மேல ಮೇಲೆ கீழ ಉತ್ತರ ದಕ್ಷಿಣ, ವಲದು இடது, ಬಲ ಎಡ. ಬಲன்னு சொன்னா ಬಲ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಪೂರ್ವ. ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ಇದರಲ್ಲಿ ಪೂರ್ವ ಅಂದ್ರೆ ಸೂರ್ಯ ಹುಟ್ಟೋದು, ಪೂರ್ವ ಪಶ್ಚಿಮ ಉತ್ತರ ದಕ್ಷಿಣ. ಬಲ ಅಂದ್ರೆ ಪೂರ್ವ, ಬಲ ಅಂದ್ರೆ ನೀವೇನ್ ಹೇಳ್ತೀರಾ? ಕನ್ನಡ அப்படிதான். சரி, ஈஸ்ட். இங்க அவங்க சொல்லப்பட்டிருக்கிற இடம் என்னன்னா, ಇಲ್ಲಿ ಹೇಳಿರುವಂತ ಪದವೇನೆಂದರೆ ಸೀಮೆ அப்படின்னு ಕನ್ನಡದಲ್ಲಿ போட்டிருக்குல்ல, ಸೀಮೆ ಎಂದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹಾಕಿದೆ. ಅದು எந்த இடத்துல இருக்குது? ಯಾವ ಭಾಗದಲ್ಲಿ ಇರುವುದು? ಮೂಡಣ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ. ಮೂಡಣ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ அப்படின்னா ಕೇಂದ್ರ ಬಿಂದುವಿಂದ ಅದು ಎಂದ ಪಕ್ಕ ಹೋಗುದು? ಆ ಕೇಂದ್ರ ಒಂದು ಬಿಂದುವಿನಿಂದ ಯಾವ ಕಡೆ ಹೋಗುತ್ತದೆ? ಬಲಗಡೆ ಹೋಗುತ್ತದೆ. ಬಲಗಡೆ. ಓಕೆ. ಈಸ್ಟ್ ಅದು ಪೂರ್ವ. எங்கிருந்து ஈஸ்ட்? ಎಲ್ಲಿಂದ ಪೂರ್ವ? மத்தியத்திலிருந்து ஈஸ்ட். மத்திய கேந்திர பிந்துவினிಂದ ಪೂರ್ವ. அந்த மத்தியத்துல தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த இடம். ಆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಂದು ಹುಟ್ಟಿದಂತ ಸ್ಥಳ. ಹalleluya. ಮಿಡಲ್ ಈಸ್ಟ್ ಕಂಟ್ರೀಸ್ சொல்றாங்க இல்லையா? ಭೂಮಿಯ ಮಧ್ಯ ಭಾಗದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇವಲ್ಲವೇ, அது இஸ்ரேல். அது இஸ்ரேல் தேசವು. இஸ்ரேல் தேசத்தை சுத்தி இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் எல்லாமே வந்து நாங்கெல்லாம் மத்திய கிழக்கு நாடுகள்னு சொல்றாங்க. இஸ்ரேல் தேச ಸುತ್ತಮುತ್ತಲಿನ ಎಲ್ಲರೂ ನಾವು ಪೂರ್ವ ಮುಸ್ಲಿಂ ಕಂಟ್ರೀಸ್ ಎಲ್ಲ நாங்க நடுவுல, பூமி நடுவுல இருக்கிறோம்னு சொல்றாங்க. ಭೂಮಿಯ ಮಧ್ಯ ಭಾಗದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அவர்களுக்கு நடுவுல யார் இருக்கா தெரியுமா? ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾನೆ ಗೊತ್ತುಂಟಾ? ಇಸ್ರಾಯೇಲ್. அல்லேலூயா. ஹalleluya. அத மையமா வச்சு தான் ಅದು ಕೇಂದ್ರ ಬಿಂದುವಾಗಿಟ್ಟು மேலே கீழே வலது இடது வந்துச்சு. ಮೇಲೆ ಕೆಳಗೆ ಬಲ ಎಡ ಬರುತ್ತವೆ. ಉತ್ತರ ದಕ್ಷಿಣ ಪೂರ್ವ ಪಶ್ಚಿಮ. ஹalleluya. ஹalleluya. ನಾರ್ತ್ ಸೌತ್, ಉತ್ತರ ದಕ್ಷಿಣ, ಈಸ್ಟ್ ವೆಸ್ಟ್, ಪಶ್ಚಿಮ ಉತ್ತರ, ಪಶ್ಚಿಮ ಪೂರ್ವ.
ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சிரிக்க கூடாதுமா, நீ மாட்டிக்க அப்புறமா. ஹல்லேலூயா. ஹalleluya. சிரிக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நமக்கு ஸ்தோத்திரವು. நீங்க தானே பாஸ்டர் சிரிப்பு கட்டுறீங்க, நாங்க சிரிக்காம இருப்போமான்னு கேக்குறீங்களா? ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நமக்கு இப்போ இந்த பூர்வ திக்கில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை தான் மனிதனுக்கு வீடாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಮೂಡನ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ತೋಟವನ್ನು ಮನುಷ್ಯನಿಗೆ ಮನೆಯಾಗಿ ದೇವರು ಕೊಟ್ಟನು. அந்த தோட்டத்துல அவன் மனைவியும் மனுஷனும் அவங்க சாப்பிடுறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நடக்கிறாங்க, தேவனோடு பேசுகிறார்கள். ಒಂದು ತೋಟದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನು ಮನುಷ್ಯ ಒಂದು ತೋಟ ಅಲ್ಲ, ಆ ತೋಟದಲ್ಲಿ ಆ ಮನುಷ್ಯನು ಆ ಮನುಷ್ಯರು ಅವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, ತಿನ್ನುತ್ತಾರೆ, ಉಣ್ಣುತ್ತಾರೆ, ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಅವರು ಇರುತ್ತಾರೆ. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. தேவனும் நடக்கிறார், அவர்களும் நடக்கிறார்கள். ದೇವರು ನಡೆಯುತ್ತಾನೆ, ಅವರು ಆತನೊಟ್ಟಿಗೆ ಸಂಚರಿಸುತ್ತಾರೆ. தேவனும் மனிதனும் கூடி அங்கே பேசுகிறார்கள், நடக்கிறார்கள், நடமாடுகிறார்கள். ದೇವರು ಮನುಷ್ಯರು ಕೂಡಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, ಸಂಚರಿಸುತ್ತಾರೆ, ಓಡಾಡುತ್ತಾರೆ. இந்த இடத்துக்கு பேர் தான் ஏதேன். ಈ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಏದೇನ್ ಎಂದು ಹೆಸರು. மனிதனும் தேவனும் சரிசமமாக, சகஜமாக, நண்பர்களாக அவர்கள் கூடி பேசுகிறார்கள், அந்யோன்யத்திலே இருக்கிறார்கள். ಮನುಷ್ಯನು ದೇವರು ಮತ್ತು ಮನುಷ್ಯನರು ಸಹಜವಾಗಿ ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಕೂಡುತ್ತಾರೆ, ಒಬ್ಬರು ನಡೆಯುತ್ತಾರೆ, ಮಾತಾಡುತ್ತಾರೆ, ಒಬ್ಬರು ಸೇರಿ ಅವರು ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. அந்த இடம் தான் ஏதேன். ಆ ಒಂದು ಸ್ಥಳವೇ ಏದೇನ್. தேவனும் மனிதர்களும் ஒன்றாக சேர்ந்து வாழுகிற இடம் தான் ஏதேன். ದೇವನು ಮನುಷ್ಯರು ಒಂದಾಗಿ ಸೇರಿ ಬಾಳುವಂತ ಸ್ಥಳವೇ ಏದೇನ್. அதற்கு தான் என்ன பேரு? தோட்டம். ಅದಕ್ಕೆ ಹೆಸರು ಉದ್ಯಾನವನವು, ತೋಟವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கார்டன். ತೋಟವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்கேதான் மனிதன் தொலைந்து போனான். ಅಲ್ಲಿಯ ಮನುಷ್ಯನು ಕಳೆದು ಹೋದನು. தோட்டத்திலே தான், ಆ ತೋಟದಲ್ಲಿಯೇ மரத்துக்கு பின்னாடி தொலைந்து போனான். ಮರದಿಂದ ಅವನು ಕಳೆದು ಹೋದನು. அந்த தோட்டத்திலே தான், ಆ ತೋಟದಲ್ಲಿಯೇ கெத் செமேனே, ಗೆತ್ಸೆಮನೆ, ಗೆತ್ಸೆಮನೆ, என்னது ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟ. கெத்செமனேனா ಗೆತ್ಸೆಮನೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ திராட்சை பழங்களை காலினாலே நசுக்கி எடுக்கக்கூடிய, பிழிந்து எடுக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய தோட்டம். ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನು ಕಾಲಿನಿಂದ ದ್ರಾಕ್ಷಿ ಹಣ್ಣನ್ನು ಕಾಲಿನಿಂದ ತುಳಿದು ರಸವನ್ನು ತೆಗೆಯುವಂತ ಒಂದು ತೋಟದ ಮನೆ. ತೋಟ அதான் கெத்செமனே. ಅದೇ ಗೆತ್ಸೆಮನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தோட்டம். ತೋಟವು. தோட்டத்துலதான் மனுஷனும் தேவனும் ஒன்னா இருந்தாங்க. ತೋಟದಲ್ಲಿಯೇ ಮನುಷ್ಯನು ದೇವರು ಒಂದಾಗಿದ್ದರು. தோட்டத்துலதான் மனுஷன் தேவனுக்கு மறைஞ்சு வாழ்றதுக்கு ஆரம்பித்தான். ತೋಟದಲ್ಲಿಯೇ ಮನುಷ್ಯನು ದೇವರಿಗೆ ಮರೆಯಾಗಿ ಬಾಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. அதனாலே தேவனை விட்டு அவன் விலகினானே, அப்பொழுதே அவன் மரித்தான். ಆದ್ದರಿಂದ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅವನು ದೂರವಾದನು, ಮರ್ಯಾದನಲ್ಲವೇ ಆಗಲೇ ಅವನು ಸತ್ತನು. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒருவன் மறைந்து மறைந்து விலகி விலகி போனால் அவன் செத்தான் என்று அர்த்தம். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಒಬ್ಬನು ತಪ್ಪಿ ತಪ್ಪಿ ದೂರ ದೂರ ಹೋದರೆ ಅವನು ಸತ್ತನೆಂದು ಅರ್ಥವು. தேவனுக்கும் அவனுக்கும் உறவு இல்லை. ದೇವರಿಗೂ ಅವನಿಗೂ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. தேவனை பார்ப்பதற்கும், ದೇವರನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೂ, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதற்கும், ಶಬ್ದವನ್ನು ಕಿವಿಗೊಡುವುದಕ್ಕೂ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. சத்தம் கேட்கலன்னு சொல்லல, ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲವೆಂದು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. அவன் உத்தரவு கொடுக்காமல் இருக்கிறான். ಅವನು ಮರು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಾ ಇಲ್ಲ. செவி கொடுக்க வேண்டும். செவி ಕೊಡಬೇಕು, ಕಿವಿ ಕೊಡಬೇಕು. காதுல சத்தம் கேக்குது, ಕಿವಿಯಲ್ಲಿ ಶಬ್ದ ಕೇಳುತ್ತದೆ, ಅದ ரெஸ்பாண்ட் பண்றதில்ல. ಅದು ಅವನು ಯಾವುದೋ ಒಂದು ಮರುತ್ತರವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. அதுதான் மரித்த நிலைமை. அதுவே ಅವನು ಮರಣ ಹೊಂದಿದಂತ ಸ್ಥಿತಿ. அந்த நிலைமையில இருந்த மனுஷனை, ಆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಆ ಮನುಷ್ಯನನ್ನು, தேவனை விட்டு பிரிந்த மனுஷனை, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರ್ಪಟ್ಟಂತ ಮನುಷ್ಯನನ್ನು தேவன் என்ன செய்தார் தெரியுமா? ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಗೊತ್ತುಂಟಾ? மனம் திரும்பி நீ வருகிற வரைக்கும், ಮನ ತಿರುಗಿ ನೀನು ಬರುವವರೆಗೂ நீ இந்த தோட்டத்துல இருக்க வேண்டாம், நீ வெளியில போ. ನೀನು ಈ ತೋಟದಲ್ಲಿ ಇರಬಾರದೆಂದು ನೀನು ಆಚೆ ಹೋಗು. ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 3 அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 23, 23ನೇ ವಾಕ್ಯ, 22, 23, 24 வாசிப்போம். 23, 21, 22, 23, 24, 22, 23, 24, 22, 23, 24.
ಯೆಹೋವ ದೇವರು ಹಾ. ಈ ಮನುಷ್ಯನು ಒಳ್ಳೆದರ ಕೆಟ್ಟದರ ಭೇದವನ್ನರಿತು ನಮ್ಮಲ್ಲಿ ಒಪ್ಪಂತನಾದನಲ್ಲ. ಹಾ. ಇದರಿಂದ ಇವನು ಕೈ ಚಾಚಿ ಹಾ. ಜೀವ ವೃಕ್ಷದ ಫಲವನ್ನು ಸಹ ತೆಗೆದು ತಿಂದು ಶಾಶ್ವತವಾಗಿ ಬದುಕುವನಾಗಬಾರದು ಅಂದುಕೊಂಡು ಅವನು ಉತ್ಪತ್ತಿಯಾದ ಭೂಮಿಯನ್ನೇ ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅವನನ್ನು ಏದೆನ್ ತೋಟದಿಂದ ಹೊರಡಿಸಿ ಬಿಟ್ಟನು. ಎಲ್ಲಿಂದ ಹೊರಡಿಸಿದನು? ಏದೆನ್ ತೋಟದಿಂದ. ಅದಲ್ಲದೆ ಜೀವನ ವೃಕ್ಷಕ್ಕೆ ಹೋಗುವ ದಾರಿಯನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ, ಜೀವದ ವೃಕ್ಷಕ್ಕೆ ಹೋಗುವ ದಾರಿಯನ್ನು ಕಾಯುವುದಕ್ಕೆ ಆತನು ಏದೆನ್ ವನದ ಪೂರ್ವ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ ಕೆರೂಬಿಯರನ್ನು ಧಗಧಗನೆ ಪ್ರಜ್ವಲಿಸುವ ಸುತ್ತುವ ಕತ್ತಿಯನ್ನು ಇರಿಸಿದನು. అప్పుడు దేవుడైన యెహోవా ఇదిగో మంచి చెడ్డలను ఎరుగునట్లు ఆదాము మనతో ఒకని వంటి వాడయ్యెను. కాబట్టి అతడు ఒకవేళ తన చెయ్యి చాచి జీవవృక్ష ఫలమును కూడా తీసుకొని తిని నిరంతరము జీవించునేమో అని దేవుడైన యెహోవా అతడు ఏ నేల నుండి తీయబడునో దాని సేద్యపరుచుటకును ఏదైనా తోటలో నుండి అతని పంపివేసెను. అప్పుడు ఆయన ఆదామును వెళ్ళగొట్టి ఏదేను తోటకు తూర్పు దిక్కున కెరూబులను జీవవృక్షమునకు పోవు మార్గమును కాచుటకు ఇటు అటు తిరుగుచున్న ఖడ్గజ్వాలము నిలవబెట్టెను. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ದೇವರ ನಮಗೆ ಸ್ತೋತ್ರವು. ஆதியாகமத்தில் நம்ம பார்த்த காட்சி இது. ಆದಿ ಕಾಂಡದಲ್ಲಿ ನೋಡಿದಂತ ಒಂದು ದೃಶ್ಯವು, தோட்டத்தை விட்டு மனிதன் விரட்டி அடிக்கப்பட்டான். ತೋಟದಿಂದ ಮನುಷ್ಯನು ದಬ್ಬಲ್ಪಟ್ಟನು, துரத்தப்பட்டான், ಓಡಿಸಲ್ಪಟ್ಟನು. அவனுடைய கீழ்ப்படியாமை, ಅವನ ಅವಿಧೇಯತ್ವವು, தேவனுடைய சந்நிதியை அவன் விரும்பவில்லை. ದೇವರೊಂದು ಸನ್ನಿಧಾನವನ್ನು ಅವನು ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. தேவனோடு அந்யோன்யமாக இருப்பதை அவன் விரும்பவில்லை. ದೇವರಲ್ಲಿ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಿಂದ ಇರುವುದನ್ನು ಅವನು ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. அவன் கீழ்ப்படியாமையிலே விழுந்தான், பாவம் செய்தான். ಅವನ ಅವಿಧೇಯತೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಅವನ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದನು. அவன் தோட்டத்திலிருந்து வெளியிலே போக அனுமதி தேவன் கொடுத்தார். ಅವನು ತೋಟದಿಂದ ಆಚೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಅನುಮತಿಯನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟನು. அவன் வெளியிலே போய் கஷ்டப்படுகிறான். ಅವನು ಆಚೆ ಹೋಗಿ ಅವನು ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. அவன் திரும்பமாக உள்ளே வருவதற்கு, ಅವನು ಮತ್ತೆ ಅವನು ಒಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೆ அவனுக்கு என்ன தேவை? ಅವನು ಏನು ಬೇಕು? சுடரொளி பட்டயம் சுற்றி கொண்டு இருக்கிறதே, அதற்குள்ள போனால் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு செத்து போய் விடுவான். ಅವನು ದಗದಗನೆ ಪ್ರಜ್ವಲಿಸುವ ಆ ಒಂದು ಕತ್ತಿಯ ಮಲೆಗೆ ಹೋದರೆ ಅವನು ತುಂಡು ತುಂಡಾಗಿ ಅವನು ಕತ್ತರಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. ಪ್ರಜ್ವಲಿಸುವ ಖಡ್ಗ. என்னது? ಏನದು? ಅದೇನದು? ಏನದು? ಏನದು? ಏನಿಯದು? What is that? None other than that is nothing but the word of God. அது தேவனுடைய வார்த்தை, அது தேவர வாக்கியವು. ஏன் உங்களுக்கு புரியல? அது ಏಕೆ ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿಲ್ಲ? எபேசியர் நம்ம எத்தனை தடவை படிச்சிருக்கோம்? ಎಫೆಸದಲ್ಲಿ ನಾವು ಎಷ್ಟು ಸಾರಿ ನಾವು ಅದನ್ನು ಓದಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியின் பட்டயம், ಆತ್ಮನ ಕತ್ತಿಯು. படிக்கலையா? ಖಡ್ಗವು. என்னது இப்போ? ಏನದು? ಆದರೆ word of God, ದೇವರ ವಾಕ್ಯವು. வசனத்திற்குள்ளாக அவன் போக வேண்டும். ವಾಕ್ಯದೊಳಗೆ ಅವನು ಹೋಗಬೇಕು. அவனும் வசனத்தினாலே நிரம்பி இருந்தால் அந்த கத்தி அவனை வெட்டாது. ಅವನು ವಾಕ್ಯದಿಂದ ಅವನು ತುಂಬಿದವನಾಗಿದ್ದರೆ ಆ ಒಂದು ಕತ್ತಿ ಅವನನ್ನು ತುಂಡರಿಸುವುದಿಲ್ಲ. ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ஐயோ பாஸ்டர் சுச்சு விட்டுரு, ஐயோ குத்தி விட்டாரு, போனாக்கா நோவோட தான் பிரதர் வரோம், நாங்க சர்ச்சுக்கு போனாவே நோக வைக்கிறார். ஏன் நோவு வருதுன்னா, பேதுரு பிரசங்கம் பண்ணா இருதயம் குத்துறான். ಪಾಸ್ಟರ್ ಚುಚ್ಚಿದರು, ಚುಚ್ಚಿಬಿಟ್ರು ಅಂತ ಹೇಳ್ತೇವೆ ನಾವು. ಸಭೆಗೆ ಹೋದ್ರೆ ನಾವು ಬರುವಾಗ ಚುಚ್ಚಿದ್ರು ವೇದನೆಯಿಂದ ಬರುತ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ಪೇತ್ರ ಹೇಳುತ್ತಾನೆ, ಇಲ್ಲ பேதுரு பிரசங்கம் பண்ணினா ஜனங்களுக்கு வலிக்குது. ಪೇತ್ರನು ಉಪದೇಶ ಮಾಡಿದರೆ ಜನರಿಗೆ ವೇದನೆ ಆಗುತ್ತದೆ. எல்லாரும் ரட்சிக்கப்படல, ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲ. ஆனா குத்தப்பட்டவர்கள், ಚುಚ್ಚಲ್ಪಟ್ಟವರು, மனம் திரும்பினவர்கள், ತಿರುಗಿದವರು திரும்பಿ பேதுரு கிட்டே வந்தார்கள். ಮತ್ತೆ ಪೇತ್ರನ ಬಳಿಗೆ ಬಂದರು. குத்தப்பட்டவர்கள் வந்தார்கள், ಚುಚ್ಚಲ್ಪಟ್ಟವರು ಬಂದರು, மனம் திரும்பினவர்கள் வந்தார்கள், ತಿರುಗಿದವರು ಬಂದರು. அவர்களுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. ಅವರಿಗೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನವನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. அவர்கள்
அவர்களுடைய எண்ணிக்கை தான் 3000 பேர். ಅವರ ಲೆಕ್ಕವೇ 3000 ಜನರು. வந்தவங்க எல்லாருமே ரட்சிக்கப்படல. ಬಂದವರೆಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲ. குத்துப்பிட்டாங்க, வலிக்குது, அவங்க அங்க யாரையா போவான்னு போயிடுவாங்க. ಅಯ್ಯೋ ಚುಚ್ಚುಪಟ್ಟೆ ನೋವಾಗುತ್ತದೆ, ಅಲ್ಲಿ ಯಾರು ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂದು ಹೊರಟು ಹೋದರು. சுடரொளி பட்டயம் குத்துது, ಆ ಪ್ರಜ್ವಲಿಸುವ ಒಂದು ಕತ್ತಿಯು ಚುಚ್ಚುತ್ತದೆ. எதற்குள்ள போகும்போது, ಯಾವುದರೊಳಗೆ ಹೋಗುವಾಗ தேவனோடு அந்நியத்திலே போகணும்னு நினைச்சா ದೇವರ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿ ಹೋಗಬೇಕೆಂದು ನಮ್ಮ ಅಂದುಕೊಂಡರೆ சுடரொளி பட்டயத்துல சிக்கிக்குவாங்க. ಆ ಒಂದು ದಗತೆಯನ್ನು ಪ್ರಜ್ವಲಿಸುವ ಒಂದು ಕತ್ತಿಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இப்ப இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? ಯೇಸು ಏನು ಮಾಡೋದನ್ನು ಗೊತ್ತುಂಟೆ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை அசுத்தத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து நான் உங்களுக்கு போதனை செய்ய போகிறேன். ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇನು ಮಾಡಿದನು? ನಾನು ಅಸುತ್ತದಿಂದಲೂ ಪಾಪದಿಂದಲೂ ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸ ಪದ್ಧತಿಗಳಿಂದಲೂ ನಾನು ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ನಾನು ಬೋಧನೆ ಮಾಡುವೆನು. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கொடுக்கிற வசனத்தை நீங்க கேட்டீங்கன்னா, ನಾನು ಕೊಡುವಂತ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಕೇಳಿದರೆ நீங்க சுத்தமாவீங்க, ನೀವು ಶುದ್ಧರಾಗುತ್ತೀರಾ. அப்போ ಆಗ உங்களுக்கு வலிக்காது, ನಿಮಗೆ ನೋವಾಗುವುದಿಲ್ಲ. சத்தியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ಸತ್ಯವನ್ನು ನೀವು ತಿಳಿದುಕೊಂಡರೆ வசனம் யார் மூலமா எப்படி வந்தாலும் உங்களுக்கு வலிக்காது. ವಾಕ್ಯವು ಯಾರ ಮೂಲಕವಾಗಿ ಹೇಗೆ ಬಂದರೂ ಅದು ನಿಮಗೆ ನೋವನ್ನುಂಟು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா நீங்க விடுதலை அடைஞ்சிருவீங்க, ನೀವು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿರುತ್ತೀರಿ, வலிக்காது, ನೋವಾಗುವುದಿಲ್ಲ, நீங்க சாக மாட்டீங்க. ಸಾಯುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய சித்தத்தை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ಕರ್ತನ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ನೀವು ಪ್ರಾರಂಭಿಸಿದರೆ உங்களை எதுவுமே நாசம் பண்ண முடியாது, ಯಾವುದು ನಾಶ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். ಸತ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ஆம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ. அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು. எப்படி சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்? ಹೇಗೆ ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ வசனங்கள் 31, 32, 33 ವಾಕ್ಯಗಳು 31, 32, 33 వాక్యಗಳು. కాబట్టి యేసు ఆ, తనను నమ్మిన యూదులతో, మీరు నా వాక్యమందు నిలిచిన వారైతే ఆ, నిజముగా నాకు శిక్షులై ఉండిరని సత్యమును గ్రహించెదరు. అప్పుడు సత్యము మిమ్మును స్వతంత్రులుగాను చెయ్యునని చెప్పగా, వారు మేము అబ్రహాము సంతానము, మేము ఎన్నడును ఎవనికి దాసులమై ఉండలేదు, మీరు స్వతంత్రులుగా చేయబడుదురని ఎలా చెప్పుచున్నారని ఆయనతో అనేరు. 34, 35 కూడా. అందుకు యేసు, పాపము చేయు ప్రతివాడును పాపమునకు దాసుడని మీతో నిశ్చయముగా చెప్పుచున్నాను. దాసులెల్లప్పుడూ ఇంటిలో నివాసము చెయ్యడు, కుమారులెల్లప్పుడూ నివాసము చేయుదురు. 36 కూడా. కుమారుడు మిమ్మును స్వతంత్రముగా చేసిన ఎడల మీరు నిజముగా స్వతంత్రులై యుందురు. ಆಮೆನ್. ಕನ್ನಡ. ಆಗ ಯೇಸು ತನ್ನನ್ನು ನಂಬಿದ ಯೆಹೂದ್ಯರಿಗೆ, ನೀವು ನನ್ನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡವರಾದರೆ ನಿಜವಾಗಿ ನನ್ನ ಶಿಷ್ಯರಾಗಿದ್ದು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿರಿ, ಮತ್ತು ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು ಎಂದು ಹೇಳಿದನು. ಅದಕ್ಕವರು, ನಾವು ಅಬ್ರಹಾಮನ ಸಂತಾನದವರು, ನಾವು ಯಾರಿಗೂ ಎಂದೂ ದಾಸರಾಗಿಲ್ಲ, ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆಯಾಗುವುದೆಂದು ನೀನು ಹೇಳುವುದು ಹೇಗೆ ಅಂದರು. ಅದಕ್ಕೆ ಯೇಸು, ನಿಮಗೆ ನಿಜ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಪಾಪ ಮಾಡುವವರೆಲ್ಲರೂ ಪಾಪಕ್ಕೆ ದಾಸರಾಗಿದ್ದಾರೆ. ದಾಸನು ಮನೆಯಲ್ಲಿ ಶಾಶ್ವತವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ, ಮಗನು ಶಾಶ್ವತವಾಗಿ ಇರುವನು. ಆದುದರಿಂದ ಮಗನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದರೆ ನಿಜವಾಗಿ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆಯಾಗುವುದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசனத்தினாலதான் ವಾಕ್ಯದಿಂದಲೇ சத்தியம் உங்களுக்குள்ள வருது. ಸತ್ಯವು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರುವುದು. வசனம் கொடுக்கும்போது, ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಡುವಾಗ கத்தி மாதிரி தான் அது குத்தும், ಅದು ಕತ್ತಿಯ ಖಡ್ಗದಂತೆ ಅದು ಚುಚ್ಚುವುದು. ஆனா அது ஆபரேஷன் பண்ணுது, ಅದರ ಆಪರೇಷನ್ ಮಾಡುವುದು, ಶಸ್ತ್ರಚಿಕಿತ್ಸೆ ಮಾಡುವುದು. அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளையும்
அசுத்தத்தையும் நீக்கி போடுவதற்காக அது உங்களுக்கு குத்துது, கிழிக்குது. ಅದು ನಿಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ಅಶುದ್ಧವನ್ನು ಪಾಪವನ್ನು ತೆಗೆಯುವುದಕ್ಕೆ ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಚುಚ್ಚುವುದು, ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿಗೊಳಿಸುವುದು. இந்த வசனத்தை, என் உபதேசத்தை நீங்க கேட்டு 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 குத்தி 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 சுத்தமாயிட்டீங்க நான் சொல்றேன். ನನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ನಮ್ಮ ಖಡ್ಗವನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಚುಚ್ಚಿ 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 ವಾಕ್ಯ ಮೂಲಕವಾಗಿ ನೀವು ಶುದ್ಧರಾದಿರಿ ಎಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ. யோவான் சுவிசேஷம் ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 15:3 15ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. నేను మీతో చెప్పిన మాటను బట్టి మీరిప్పుడు చెప్పిన మాటలు సేరి ఓదಬೇಕು. నేను మీతో చెప్పిన మాటను బట్టి మీరిప్పుడు పవిత్రులై ఉన్నారు. హల్లెలూయಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿದ ವಾಕ್ಯದ ದೆಸೆಯಿಂದ ಈಗ ಶುದ್ಧರಾಗಿದ್ದೀರಿ. ಆಮೆನ್. You are already clean because of the word I have spoken to you. Because of the word I have spoken to you. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿದ ಉಪದೇಶದ ಮೂಲಕವಾಗಿ ಈಗ ನೀವು ಶುದ್ಧರಾದಿರಿ. எபிரேயர் 4:12. ಇಬ್ರಿಯರ್ 4:12. அங்க பாருங்க வசனம் என்ன போட்டுதுன்னு. ಅಲ್ಲಿ ನೋಡಿ ವಾಕ್ಯ ಏನೆಂದು ಬರೆದಿದೆ ಎಂದು. ಇಬ್ರಿಯರ್ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ. ಯಾಕಂದರೆ ದೇವರ ವಾಕ್ಯವು ಸಜೀವವಾದದ್ದು, ದೇವರ ವಾಕ್ಯವು ಸಜೀವವಾದದ್ದು, ಸಜೀವವಾದದ್ದು, ಕಾರ್ಯ ಸಾಧಕವಾದದ್ದು, ಕಾರ್ಯ ಸಾಧಕವಾದದ್ದು, ಯಾವ ಇಬ್ಬಾಯಿ ಕತ್ತಿಗಿಂತಲೂ ಕತ್ತಿಗಿಂತಲೂ ಹದವಾದದ್ದು, ಹದವಾದದ್ದು, ಪ್ರಾಣ ಆತ್ಮಗಳನ್ನು ಕೀಲು ಮಚ್ಚೆಗಳನ್ನು ವಿಭಾಗಿಸುವಷ್ಟು ಮಟ್ಟಿಗೂ ತೂರಿ ಹೋಗುವಂತದ್ದು, ಹೃದಯದ ಆಲೋಚನೆಗಳು ಉದ್ದೇಶಗಳು ವಿವೇಚಿಸುವಂತದ್ದು, ಇವುಗಳನ್ನು ವಿಭಾಗಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. ఎందుకనగా దేవుడు వాక్యము సజీవము గల బలమైన రెండంచెలు గల ఎటువంటి ఖడ్గము కంటెను వాడిగా ఉంది, ప్రాణాత్మలను కీళ్లను మూజులను విభజించునంత మట్టకు దూరుచు హృదయము యొక్క తలంపులను ఆలోచనలను శోధించుచున్నది. హల్లెలూయా. For the word of God is living and active. It is living and active. Sharper than any double-edged sword. Sharper than any other double-edged sword. It penetrates. Even to dividing soul and spirit. It divides the soul and spirit. Joints and marrow. And he separates joints and marrow. It judges the thoughts. It brings judgment to the thoughts and intentions. Attitudes of the heart. Attitudes of the heart. Nothing in all creation. அறுத்து கூறு போட்டு எடுத்துருது. ಚುಚ್ಚಿ ಕುಯ್ದು ಪಾಲಾಕುವುದು எல்லாம் பண்ணியாச்சு, ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿದ್ದಾಯಿತು. இப்ப பரலோகத்துக்கு போகும்போது எப்படி போவீங்க? ಈಗ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಹೇಗೆ ಹೋಗುತ್ತೀರಿ? பரலோகத்துக்கு சந்தோஷமா சுத்தமா போவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகಕ್ಕೆ ಹೋಗುವ ಶುದ್ಧರಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ಹೋಗುತ್ತೀರಿ. ஏன்னா எல்லாம் இங்கே குத்தி கழுவி சுத்தம் பண்ணி கூறு போட்டு பிரிச்சு மேஞ்சாச்சு. ಎಲ್ಲವನ್ನು ಇಲ್ಲಿ ನಾವು ಚುಚ್ಚಿ ಕೂದು ಎಲ್ಲ ಶುದ್ಧ ಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲ ಗುಡ್ಡೆ ಹಾಕಿ ಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಿದ್ದಾಯಿತು. பரலோகத்துக்கு போகும்போது எப்படி போவீங்க? ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಹೇಗೆ ಹೋಗುತ್ತೀರಿ? ಅಯ್ಯೋ என்ன ஆகும் தெரியல, அப்படி பயமே வராது. ಅಯ್ಯೋ ಈಗ ಏನಾಗುತ್ತದೆ ತಿಳಿಯುವಂತ ಭಯವೇ ನಮಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. ಏಕೆ? இங்கேயே நீங்க ಕ್ಲೀನ್ ஆயிட்டீங்க, ಇಲ್ಲಿ ನೀವು ಶುದ್ಧರಾದಿರಿ ವಚನத்தினால, ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ. அந்த ವಚನ தான், ಆ ವಾಕ್ಯವೇ ಸುಡರೊಳಿ ಪಟ್ಟಯ, ಆ ಪ್ರಜ್ವಲಿಸುವ ಕತ್ತಿಯು. The presence of God, ದೇವರ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆ, the word of God, ದೇವರ ವಾಕ್ಯವು, the truth of Jesus Christ, ನಿಜವಾದ ದೇವರ ವಾಕ್ಯ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸತ್ಯ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸತ್ಯವು, அதுதான் உங்களை சுத்தம் பண்ணுகிறது. ಅದುವೇ ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧಿ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ. இப்போ ಈಗ தோட்டத்துக்குள்ள ஏன் போகணும்? ತೋಟದೊಳಗೆ ಏಕೆ ಹೋಗಬೇಕು? அங்கதான் ஜீவ விருட்ச மரம்
கனியை சாப்பிடக்கூடிய அந்த கனி அங்கதான் கிடைக்கும். ಆ ಜೀವ ವೃಕ್ಷದ ಫಲವು ಅಲ್ಲೇ ಸಿಗುವುದು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ. அது எங்க இருக்குது? ಅದು ಎಲ್ಲಿರುವುದು? ஏதேன் தோட்டத்துக்குள்ள. ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಇರುವುದು. அதுக்குள்ள எப்படி போறது? ಅದರೊಳಗೆ ಹೇಗೆ ಹೋಗುವುದು? இந்த ಸುಡರೊಳಿ ಪಟ್ಟಯத்துக்குள்ள போகணும். ಈ ಪ್ರಜ್ವಲಿಸುವ ಕತ್ತಿಯೊಳಗಿಂದ ನಾವು ಹೋಗಬೇಕು. அப்படின்னா என்ன ಅರ್ಥ? ಹಾಗಂದ್ರೆ ಏನರ್ಥವು? ವಸನದಕ್ಕುள்ள ವಾಕ್ಯದೊಳಗೆ போகணும், ಹೋಗಬೇಕು. கத்திக்குள்ள போயிட்டு வந்து காய ஆகாம இருக்குமா? ಕತ್ತಿಯೊಳಗೆ ನಾವು ತುರಿ ಹೋದರೆ ನಮಗೆ ಗಾಯಗಳಾಗದಿರುತ್ತದಾ? ಆಗುತ್ತಲ್ಲ? ಆಗುತ್ತದಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காயம் ஆயிருக்குதா உங்களுக்கு? ಗಾಯವಾಗಿದೆಯಾ ನಿಮಗೆ? எனக்கு ஆயிருக்குதுப்பா. ನನಗಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காயம் ஆகலன்னா உங்களுக்கு ஆகும். ಗಾಯ ಆಗಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ ಆಗುತ್ತದೆ. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. கர்த்தருடைய வசனத்தினால ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ஒரு வைத்தியனுடைய கத்தி நம்ம மேல பட்டாதான் நாம வந்து சுத்தமாவோம். ಒಬ್ಬ ವೈದ್ಯರ ಒಂದು ಕತ್ತಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಿದ್ದರೆ ನಾವು ಶುದ್ಧರಾಗುತ್ತೇವೆ. நமக்குள்ள இருக்கிற அசுத்தம், புழு, அழுக்கு, பாவம், சாபம் எல்லாம் நீங்கி போகும். ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತಹ ಅಸುತ್ತವು, ಹುಳಗಳು, ಶಾಪವು, ಪಾಪವು ಎಲ್ಲವೂ ಹೋಗುವುದು. நம்மை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவார். ನಮ್ಮನ್ನು ದೇವರು ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸುವನು. ஆதியாகமத்துல பிரச்சனை ஆரம்பிச்சது 3வது அதிகாரத்துல. ಆದಿಕಾಂಡದ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು. முதல் அதிகாரத்துல இல்ல, ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇಲ್ಲ, 2ாம் அதிகாரத்துல இல்ல, 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲೂ ಇಲ್ಲ, 3ாம் அதிகாரத்துல பிரச்சனை ஆயிடுச்சு. 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಯಿತು ಸಮಸ್ಯೆ. அதனுடைய எண்ட் ரிசல்ட் என்னவாச்சு? ಅದರ ಒಂದು ಕೊನೆಯ ಫಲಿತಾಂಶವೇನಾಯಿತು? ಮನುಷ್ಯರು தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு, அவருடைய சகவாசத்தை விட்டு, அந்யோன்யத்தை விட்டு வெளியிலே தள்ளப்பட்டார்கள். ದೇವರ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು, ಅವರ ಸಹವಾಸವನ್ನು ಬಿಟ್ಟು, ಅಥವಾ ಅನ್ಯೋನ್ಯತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ದೂರವಾದರು. தமிழ்ல சகவாசம்னா ஃப்ரெண்ட்ஷிப், ஆனா கன்னடத்துல வேற அர்த்தம் வருது இல்ல? சகவாசம்னா வேற அர்த்தம் வருது. ಸಹವಾಸ ಒಳ್ಳೆ, ನನ್ನ ಒಳ್ಳೆ ಸಹವಾಸ ಇದೆ, ಅವ್ರಿಗೂ ನನಗೆ அப்படி சொல்லுவாங்க. ಸಹವಾಸನೇ ಬೇಡ, ಅದು ಬೇರೆ. ಅದು ಬೇರೆ. ನನ್ಗವ್ರಿಗೆ ಒಳ್ಳೆ ಸಹವಾಸವಿದೆ, ನನ್ಗವ್ರಿಗೆ ಒಳ್ಳೆ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಇದೆ அப்படி. சரி, ನಿನ್ನ ಸಹವಾಸೇ ಬೇಡ அப்படின்னா ಬೇಡಪ್ಪ, ನಿನ್ನ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ ಬೇಡ, ನಿನ್ನ ಸಹವಾಸನೇ ಬೇಡ அப்படி சொல்லலாம். ரெண்டு ஒண்ணுதான் இல்ல, ரெண்டுக்குமே அதே அங்க சொந்தவங்க சொல்லுங்க. ನಿನ್ನ ಸಹವಾಸವೇ ಬೇಡ ಅಂತ ನಿನ್ನ ಕಡೆನೇ ಹೇಳ್ತಾರೆ. ಓಕೆ, ಪ್ರೈಸ್ ಕರ್ತವ್ಯ ಬಲಗೈ ಪೂರ್ವ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿದ್ದಾರೆ ನಮಗೆ. இப்போ ಈಗ வெளிப்படுத்தின விசேஷ கடைசி அதிகாரம், ಪ್ರಕಟಣೆ ಕೊನೆಯ ಅಧ್ಯಾಯ 22. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்க பாருங்க, ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ, வசனம் 1, 2, ವಾಕ್ಯ 1, 2, 22ನೇ ಅಧ್ಯಾಯ 3, 3, 4 ವಾಸಿಪೋಂ. ನಾವು ಓದೋಣ. ಆಮೇಲೆ ಅವನು ಸ್ಫಟಿಕದಂತೆ ಪ್ರಕಾಶಮಾನವಾಗಿದ್ದ ಜೀವಜಲದ ನದಿಯನ್ನು ನನಗೆ ತೋರಿಸಿದನು. ಅದು ದೇವರ ಮತ್ತು ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದಾತನ ಸಿಂಹಾಸನದಿಂದ ಹೊರಟು ಪಟ್ಟಣದ ಬೀದಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹರಿಯುತ್ತಿತ್ತು. ಆ ನದಿಯ ಉಭಯ ಪಾರ್ಶ್ವಗಳಲ್ಲಿ ಜೀವವಾಕ್ಯವಿತ್ತು, ಜೀವವೃಕ್ಷವಿತ್ತು. ಅದು ತಿಂಗಳಿಗೆ ಫಲವನ್ನು ಫಲಿಸುತ್ತಾ 12 ತರದ ಫಲಗಳನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ಆ ಮರದ ಎಲೆಗಳು ಜನಾಂಗದವರನ್ನು ವಾಸಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿವೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಜೀವ ವೃಕ್ಷ ಅಂದ್ರೆ ಒಂದೇ ಪದನಾ? ಆದಿಕಾಂಡದಲ್ಲೂ ಇದರಲ್ಲೂ ಒಂದೇ ಪದನಾ? ಓಕೆ, ಸೇಮ್ ಪ್ಲೇಸ್, ಸೇಮ್ ಮರ. ಓಕೆ. ಇನ್ನು ಶಾಪಗ್ರಸ್ತವಾದದ್ದು ಒಂದೂ ಇರುವುದಿಲ್ಲ. ಶಾಪವೇ ಇಲ್ಲ. ಆ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ದೇವರ ಮತ್ತು ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದಾತನ ಸಿಂಹಾಸನವಿರುವುದು. ಆತನ ದಾಸರು ಆತನಿಗೆ ಯಾಜಕ ಸೇವೆ ಮಾಡುವರು. ಆತನ ದಾಸರು ಯಾರು? ಯಾಜಕರು ನಾವು. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಆದಾಮನು ಅವಳು தேவனுக்கு தாசர்களாக இல்ல, ದೇವರಿಗೆ ದಾಸರಾಗಿರಲಿಲ್ಲ. நாங்க இஷ்டப்படி போவோம்னு போயிட்டாங்க. ನಮ್ಮ ಇಷ್ಟಾನುಸಾರ ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂದು ಅವರು ಹೋದರು. ದಾಸರು ಏನು பண்ணுவாங்க? ದಾಸರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? தேவன் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದರೆ அதே மாதிரி செய்வாங்க, ಅದೇ ವಿಧವಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ದಾಸರು என்ன செய்வாங்க? ದಾಸರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ಕರ್ತர் சொன்னார், ಯೆಹೋವನು ಹೇಳಿದರೆ அப்படியே செய்வாங்க, ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಪಾಪಿಗಳು ಏನು செய்வாங்க? ಪಾಪಿಗಳು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ಅವರ ಪ್ರಶ್ನೆ ನಾನು ಕೇಳಕ ಮಾಟೇன், ಅವರ ಮಾತು ನಾನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. எனக்கு நானே ಯಜಮಾನ, ನನಗೆ ನಾನೇ ಯಜಮಾನನು, ನಾನೇ ರಾಜ, ನಾನೇ ಮಂತ್ರಿ, ನಾನೇ ರಾಜನು, ನಾನೇ ಮಂತ್ರಿಯು. ಸತ್ತಾலும் பரவாயில்ல, நரகத்துக்கே போனாலும் பரவாயில்ல, ಸತ್ತರೂ ಚಿಂತೆ ಇಲ್ಲ, ನರಕಕ್ಕೆ ಹೋದರೂ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ಯಾರ ಪಚ್ಚ ನಾನು ಕೇಳಕ ಮಾಟೇன், ಯಾರ ಮಾತನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. ನಾನು ಎದಕ್ಕೆ ಮನ ತಿರುಮணும்? ನಾನು ಏಕೆ ಮನ ಪರಿವರ್ತನೆ ಹೊಂದಬೇಕು? ಶಾಪ ಬಂದಾலும் பரவாயில்ல, ಶಾಪವಾದರೂ ಸರಿಯೇ, ನಾನು ಒರ್ತನಿಗೆ ಕೀழே போக மாட்டேன், ನಾನು ಒಬ್ಬರ ಕೆಳಗೆ ನಾನು ಹೋಗುವುದಿಲ್ಲ.
ಆனா இங்க ಯಾರು போனாங்க? ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಯಾರು ಹೋದರು? ಆತನ ದಾಸರು. ಆತನ ದಾಸರು. ಪರಲೋಕಕ್ಕೆ போறவங்க ಯಾರು? ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವವರು ಯಾರು? ತೋಟಕ್ಕೆ போறவங்க ಯಾರು? ಅಲ್ಲಿಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವವರು ಯಾರು? ಆತನ ದಾಸರು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ.